எல்லாம் நன்களைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களுடைய ஒரு பணிகள் முழுவதும் ஆசிர்வதித்து நீங்கள் முன்னெடுத்திருக்கும் அனைத்து பணி வெற்றியை பெற்றுக் கொடுத்து என்னால் மக்களோடு இணைந்து பணியாற்ற உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இந்த மாதிரி முழங்கால் இட்டு போறது இது நான் கிறிஸ்டியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்றேன். அதெல்லாம் உண்மையிலே அவருக்கு அந்த பிராக்டிஸ் அதிகமா இருந்தாதான் அதெல்லாம் வரும். அது வந்து நான் வேணா அது இன்னைக்கு தான் புதுசா நடந்தாருன்னா அந்த நடக்க தெரியாது. ஆமா, இன்னைக்கு தான் அவர் இப்போ நிறைய பேர் ஏன் அது இவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்களே. அவர் வந்து ஒரு ப்ராக்டிசிங் கேத்தலிக். அதில் எந்த நேம் ஆஃப் ஃபாதர் போடும்போது கூட அப்படி கரெக்டாக இருக்கும். அதில் எந்த புதுசாக போடுறீங்க கொஞ்சம் வந்து இந்த இது தடுமாறும். ராகுல் காந்தி ஓப்பனா தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாரா இல்லையா? அவர் ஸ்டாலினுடைய ஆட்சியை பத்தி கூட அவர் பெருசா திமுக சொல்ல நமது கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாரு. நான் உண்மையிலே சொல்றேன், ராகுல் காந்தியை கிரீன் சிக்னல் தான் கொடுக்குறாரு. காங்கிரஸ் ஓட்டர்ஸ் ப்ளீஸ் கோ ஓட் டிவி கேட்டு. டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. நேத்து வந்து தவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்குக்கு வந்து அவரோட கான்ஸ்டிடியூவன்சி அதுக்கு வந்து போயிருந்தாரு. நேத்து வந்து மறுபடியும் வந்து ஒரு புதிய ஒரு விஷயம் என்ன அதில் ஒரு ஹைலைட் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, அவர் ஸ்பீச் எதுவும் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் போய் ஒரு டெம்பிள், மாஸ்க்கு, சர்ச் மூணுமே வந்து அந்தோனியார் கோயில், செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச். ஆமா, அந்தோனியார் கோயிலுக்கு போனாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாஸ்க்கு போனாரு, ஒரு டெம்பிளுக்கு போனாரு. அண்ட் அங்க வந்து அவரோட பிரேயர்ஸை வந்து ஆஃபர் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து அந்த முட்டி போட்டு நடக்கிறது அனுபவம் இல்லை. ஆனா உனக்கும் உங்க அம்மாவுக்கும் நிறைய அனுபவம் இருக்குது. வேளாங்கண்ணி போனா நீங்க அது மாதிரி அது ஒரு வழக்கம் தான். நம்ம வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த முழங்கால் இட்டு நம்ம வந்து நடப்போம். சர்ச்சஸ்லயும் சரி, இல்லைன்னா வந்து பெரிய பெரிய இந்த அந்த பில்கிரிமேஜ் வேலையுமே வந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ வேளாங்கண்ணில போனா சர்ச்சுக்கு வெளியில இருந்தே ஆரம்பிப்பாங்க. இவர் வந்து சர்ச் உள்ளார இருந்து ஆரம்பிச்சாரு. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாதிரி முழங்கால் இட்டு போறது இது நான் கிறிஸ்டியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்றேன். அதெல்லாம் உண்மையிலே அவருக்கு அந்த பிராக்டிஸ் அதிகமா இருந்தாதான் அதெல்லாம் வரும். ஆமா, அது வந்து நான் வேணா அது இன்னைக்கு தான் புதுசா நடந்தாருன்னா அந்த நடக்க தெரியாது. ஆமா, இன்னைக்கு தான் அவர் இப்போ நிறைய பேர் ஏன் அது இவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா. நான் வந்து ஏன்னா வந்து அந்த உண்மையிலே நீங்க அதை ஒரு நிறைய வாட்டி நடந்திருக்கீங்க. கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற மாதிரி அவர் தெரியல. அவர் ஏற்கனவே நடந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த அந்த நடக்கிறதுக்கு அந்த இது தெரியும். அதுவும் அவர் வந்து சும்மா அப்படியே நடக்கல. அதை நடக்கும் போது நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே நடக்கணும். அவர் அதே மாதிரி அவரோட ஹெட்டை வந்து பவ் டவுன் பண்ணி போயிட்டு இருந்தாரு. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டாக மட்டும் நான் வந்து பார்க்கல. இது கண்டிப்பாக பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டாக இருக்காது. ஏன்னா உண்மையிலே அவர் அந்த சர்ச்சில் இருக்கும் முதல்ல கண் கலங்கி இருந்ததை கூட வந்து நிறைய பேர் ஜூம் இன் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் கிறிஸ்டியன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன். இது வந்து அவர் இது வந்து வேணும்னே ஒரு இப்போ கிறிஸ்டியன் ஓட்டு வாங்குறதுக்கோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கோ அவர் அப்படி பண்ற மாதிரி தெரியல. ஒரு உண்மையிலேயே ஒரு ஜென்யூனான ஒரு எக்ஸ்பிரஷனாக தான் நான் இதை பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து எனக்கு தெரிந்த வட்டாரங்களில் அவருடைய ஃபேமிலி சர்க்கிள் எல்லாம் பேசும்போது அவர் வந்து ஒரு ப்ராக்டிசிங் கேத்தலிக். அதில் எந்த நேம் ஆஃப் ஃபாதர் போடும்போது கூட அப்படி கரெக்டாக இருக்கும். அதில் எந்த புதுசாக போடுறீங்க கொஞ்சம் வந்து இந்த இது தடுமாறும். அது மாதிரிலாம் பண்ணல. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நீயும் உங்கள் அம்மாவும் தான் நடந்துருக்கீங்க. உண்மையை நான் முட்டி போட்டு நடந்ததில்லை, மண்டிக்கிட்டு நடந்ததில்லை. அது எவ்வளோ பெயின்ஃபுல் ஆக்ட் அது. ஆமாம், அது ரொம்ப ரொம்ப வலிக்கும். அண்ட் அவர் வேற பேண்ட்டு தான் போட்டிருப்பார். யூஸ்வலாக நம்ம வந்து ஜீன்ஸ் ஏதாவது கொஞ்சம் திக்காக போட்டால் தான், ஏன்னா அந்த ஃப்ளோர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்று நடக்க முட்டி தேஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால அதுவும் அந்த சர்ச் கூட கொஞ்சம் பழைய சர்ச் மாதிரி தான் தெரிஞ்சது. அந்த ஃப்ளோர்லாம் ஹார்டாக தான் இருக்கும். அப்போ அவர் ஒவ்வொரு வாட்டியும் நடக்கும் போது வேலைகள்லாம் நடக்கும்போது நான் பயமாக இருக்கும். கீழே விழுந்துட்டு போகிறேன், எதுக்கு தேவையில்லாமல் இப்படி நடக்கிறேன்னா பலமுறை நான் உங்ககிட்டே சொல்லியிருக்கேன். ஆமாம், பட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப கடினமானது. அது ரெண்டாவது ப்ராக்டிஸ் பண்ணி அது வந்து உங்கள் வாழ்க்கை முறையாக அடிக்கடி இது பண்ணியிருந்தா தான் அது மாதிரிலாம் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ணுறது கஷ்டம். ஆனால் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் பல்வேறு வதந்திகள் வரும்போது
தாவேகா தலைவர் விஜயோடைய ஒரு செயல்பாடு இருக்குல்ல, ஒன் ஆக்ட், அதை எல்லாத்தையும் வந்து என்ன ட்ராஷ் அவுட் பண்ணிடுது. அப்படி தான் நேற்று அந்த அந்தோனியார் கோயிலில் அவர் மண்டியிட்டு நடந்ததுன்றது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்குது. அவர் உண்மையிலே இஸ் அ கேத்தலிக், ப்ராக்டிசிங் கேத்தலிக். அவங்க 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 பாட்டி தான் நினைக்கிறேன், அவங்க பாட்டி தான் அவருக்கு வந்து அந்த பக்தியை ரொம்ப சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நான் அஸ்யூம் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப பக்தியான ஒரு நபர். அவரே அவரே வந்து சொல்லியிருக்காரு. அது ஒரு இன்டர்வியூல கூட நம்ம பார்த்துருப்போம். டைரக்டர் நெல்சனோட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்திருப்பாரு, எனக்கு வந்து ஃபெய்த் எல்லாம் இருக்கு, பிலீஃப் எல்லாம் இருக்கு அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அதே மாதிரி பெரியாருடைய கொள்கையில கடவுள் மறுப்பை மட்டும் நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம், கடவுள் நம்பிக்கையை ஏற்றுக்கிறோன்னு சொன்னது. இப்போ இவ்வளோ நாள் இப்போ நான் இப்போ படிக்கிற ஒரு சில வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து நேற்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி போயிட்டு அந்த கோயிலில், அந்தோனியார் கோயிலில் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆரோக்கிய மாதாவுக்கு தான் மெழுகுவர்த்தி ஏற்றிருப்பார். நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆரோக்கிய மாதாவுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு வேண்டிட்டு வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் அவர் மசூதிக்கு போகிறாரு. மசூதிக்கு போயிட்டு வராரு. வாட்ஸ்அப்பில் 2 செய்தி பயங்கரமாக பரப்பப்படுது. அந்த 2 செய்தியை நம்ம இப்போ நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து ஃபார் முஸ்லிம்ஸ், விஜய்க்கு ஓட்டு போட்டு பார்ப்போம் என கொஞ்சமும் அதன் பின் விளைவுகளை அறியாமல் விபரீத முயற்சி செய்பவர்களின் சிந்தனைக்கு. விஜய்க்கு போகும் குறைந்தபட்ச ஓட்டுகளால் விஜய் நிச்சயமாக வெற்றி பெற போவதில்லை. ஆனால் இப்படி பிரிந்து போகும் மதச்சார்பற்ற வாக்குகளால் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழந்து பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் முதலில் இஸ்லாமியர்களின் 3.5% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும். தமிழ்நாட்டில் பொது சிவில் சட்டம் அமலாகும். பள்ளி கல்லூரிகளில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்படும். ஆங்காங்கே மதக்கலவரம் வெடிக்கும். சிறுபான்மையினர் தனிமைப்படுத்தப்படுவார்கள். கிறிஸ்தவ மிஷனரிகள் குறிவைக்கப்படும். முஸ்லிம் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் சூறையாடப்படும். பட்டியலின மற்றும் முஸ்லிம் கிறிஸ்தவ மக்களின் உணவான மாட்டிறைச்சிக்கு தடை வரும். அதுக்கப்புறம் தலித் மக்கள் மீது நடத்தப்படும் வன்கொடுமை அன்றாட செய்தியாகிவிடும். இதனால் கற்பனையில் சொல்லவில்லை, பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் நடந்தவற்றையே நடந்து கொண்டிருப்பவைகளையும் தான் இவ்வகையெல்லாம் சும்மா பிஜேபி வந்துவிடும் என்று பூச்சாண்டி இல்லை. இதெல்லாம் வந்தாதாண்டா அவங்களுடைய காட்டுமிராண்டி ஆட்சி உங்களுக்கு தெரியும். இந்த பிஜேபி வந்துவிடும் என்கின்ற வார்த்தையே உங்களுக்கு கேலியும் கிண்டலமாக தெரிகிறது. பிஜேபியின் ஆட்சியில் கணவன் முன் மனைவியும் தகப்பன் முன் மகளும் மகனின் கண் முன்னாடியே தாயும் கற்பழிக்கப்பட்ட வரலாறு தெரியாதா? கிறிஸ்தவ மதபோதகர்கள் தீக்கிரையானது தெரியாதா? தலித் மக்கள் சொல்லன்னா கொடுமைகளுக்கு ஆளாவது தெரியாதா? பாசிசமா பாயாசமா என விஜய் அடுத்த படம் நடிக்க போயிடுவார். பிராமண கடப்பாரை கொண்டு திராவிடத்தை வீழ்த்து விடுவேன் என்று வெற்றி கழிப்பில் சீமான் போய்விடுவார். இங்கே நம் அடுத்த தலைமுறை பாதுகாப்பற்ற சூழலில் தவிக்க விட்டு நாம் போக வேண்டுமா? அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியாக நம் பிள்ளைகளை, நம் தம்பிகளை, நம் தங்கைகளை பாதுகாப்பான சூழலில் விட்டு செல்ல வேண்டும். கற்பனை சூறையாடும் ஒரு பாசிச ஆட்சியின் கீழ் விட்டுவிடக்கூடாது. சிந்திப்போம், சிதறாமல் வாக்களிப்போம். திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறட்டும். பிஜேபி அதிமுக கூட்டணி மண்ணை கவட்டும். இது வந்து ஒரு மெசேஜ். நேற்று ஃபுல்லாக வந்து முஸ்லீம் குரூப்ஸு, முஸ்லீம் கம்யூனிட்டிகளில் அதை இந்த மெசேஜை உனக்கு காட்டினாலே உனக்கு தெரியும். ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு, அன்புக்குரிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, கலா அளவில் மேற்கொள்ளப்பட்ட யதார்த்தமான ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான உண்மை புலப்படுகிறது. நமது கிறிஸ்துவ சமூகத்தைச் சேர்ந்த ஜென்சி பிரிவினர், அதாவது தலைமுறை ஜி, இம்முறை புதிதாக வாக்களிக்கும் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்களும் யுவாதிகளும் பெரும்பாலும் விஜய் அவர்களின் கட்சியான டிவிகேவிற்கு வாக்களிக்கவே ஆர்வம் காட்டுவதாக தெரிகிறது. ஒரு அரசியல் ஆய்வாளராக நான் இதை நமது கிறிஸ்தவ சமூகத்திற்கு வரவிருக்கும் ஒரு ஆபத்தாகவே கருதுகிறேன். ஏனெனில் இது கிறிஸ்தவ சமூகத்தின் வாக்குகளை பிரித்து எதிர்பாராத தேர்தல் முடிவுகளுக்கு வழிவகுக்கும். இது வரும் ஆண்டில் நமது சமூகத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடும். இத்தகைய சூழல் உருவானால் ஒரு ஆய்வாளராக எனது வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
எதிர்காலத்தில் கிறிஸ்தவ சமூகம் கடுமையான இன்னல்களை சந்திக்க நேரிடும். ஜென்சி மற்றும் ஜென் ஒய் தலைமுறையினர் வாக்குகள் ஒருங்கிணைப்பது மட்டும் போதுமானதல்ல. நமது ஜென்சி வாக்காளர்கள் வாக்குகளை ஒருங்கிணைப்பது மிக அவசியமாகும். இந்த முறை இந்த 3 தலைமுறையினரின் வாக்குகளையும் ஒருங்கிணைத்தால் மட்டுமே நாம் விரும்பும் ஒரு குறிப்பிட்ட கட்சி வெற்றி பெற செய்ய முடியும். மாறாக இந்த ஜென்சி வாக்காளர்களின் வாக்கு டிவிகே கட்சிக்கு சிதறி போகுமானால் கிறிஸ்தவ சமூகம் எதிர்பாராத நற்பலன்களை ஒருபோதும் பெற முடியாது. ஆகவே தற்போது நம் கிறிஸ்தவ சமூகம் நமது குடும்பத்தில் இருந்தே எழும் ஒரு புதிய வகையான சிக்கலை எதிர்கொண்டு வருகிறது. உங்கள் குடும்பத்தில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் எவரானும் இருந்தால் தயவு செய்து கவனமாக இருங்கள். இன்னும் கண்ணுக்கு புலப்படாத ஆனால் நிச்சயம் வரவிருக்கும் இன்னல்களிலிருந்து நமது எதிர்கால தலைமுறையினர் பாதுகாப்பது, நமது சமூக வாக்குகளை ஒருங்கிணைப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைத்து அறிவுரை கூறுங்கள். எனவே ஜென்சி அல்லது ஜென்வை தலைமுறைகளைச் சேர்ந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ பெற்றோர்களும் சகோதரிகளுக்கும் ஒரு கடமை உள்ளது. நமது ஜென்சி வாக்காளர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்கி அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதன் மூலம் நமது சமூக வாக்குகள் ஒருங்கிணைப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆகவே காலம் கடந்து கொண்டு இருக்கிறது. இந்த செய்தியின் முக்கியத்துவத்தை நமது கிறிஸ்தவ சகோதரிகள் அனைவரும் உணர்ந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். இது கள அளவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நேரடி ஆய்வின் முடிவாகும். கிறிஸ்தவ இளைஞர்கள் வெறும் மாற்றத்தை விரும்பி டிவிகே கட்சியை நோக்கி சாய்ந்து கொண்டிருப்பது நமது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நிச்சயமாக இது தமிழ்நாட்டின் அரசியல் போக்கை மாற்றி அமைப்பதோடு தமிழக அரசியலுக்கும் குறிப்பாக நமது கிறிஸ்தவ சமூகத்திற்கும் ஈடு செய்ய முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே இந்த செய்தியை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து இளம் வாக்காளர்களுக்கும் யாருக்கும் வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு விவேகமான முடிவை எடுக்குமாறு அறிவுறுத்துங்கள். இது இப்போதே செய்ய வேண்டிய அல்ல, இனி ஒருபோதும் வாய்ப்பு கிடைக்காது ஒரு முக்கியமான தருணமாகும். தயவு செய்து ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். டிவிகே கட்சிக்கு வாக்களிப்பது ஒரு விதமான சுய ஏமாறுதலே ஆகும். நமது சமூகத்தின் மீது வந்து சூழ்ந்துள்ள இப்படிலாம் சொல்லிட்டு பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் வந்து நீங்கள் வந்து டிவிகேக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்றது தான் இந்த டிவிகேன்னு அந்த கட்சி பேரை சொல்லி. ஆமாம், ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா டிவிகே தான் அதிகமாக இருக்குது. இது என்ன மாதிரியான நேற்று ஞாயிற்றுக்கிழமை நீ வந்து சர்ச்சுக்கு போயிருந்தியா? போனேன். என்ன சொன்னாங்க கடைசியில்? எதுவும் பொலிட்டிக்கல் டிக்ளரேஷன் எதுவுமே கொடுக்கல. ஆனால் இனிமேல் இதுதான் கடைசி சண்டே இல்லையா? நேற்று தான் கடைசி சண்டே. நான் நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா டிஎம்கே எவ்வளோ ட்ரை பண்ணுது, எந்த அளவுக்கு போகிறாங்க. நிறைய இந்த பாஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், கிறிஸ்டியன் கான்டெக்ட்ல சொல்கிறேன், அவங்க நிறைய பேர் ஐ திங்க் 2-3 நாள் முன்னாடி கூட பால் தினகரன் ஃபேமிலிலாம் போய் வந்து ஸ்டாலின் சாரை வந்து மீட் பண்ணியிருந்திருக்காங்க. அது மாதிரி நிறைய ஒரு செட் ஆஃப் பாஸ்டர்ஸ், ஒரு செட் ஆஃப் ப்ரீஸ்ட்ஸ் எல்லாருமே போய் எதுக்கு வந்து டிஎம்கே வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த சமயத்தில் போய் மீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி காலேஜ் பிரின்சிபல்ஸு, நிறைய ரெப்யூட்டட் காலேஜ் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எங்கள் வாக்கு வந்து இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் இங்கே 3 years காலேஜ் தான் படித்தேன். கேம்பஸ் பாலிட்டிக்ஸே வந்து நடக்காது. யாருமே வந்து ரேடிக்கலைஸ் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த கட்சிக்கு வந்து இது அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் யூ வில் நாட் பிலீவ், ஒரு காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு பிரபலமான காலேஜ், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். அந்த காலேஜில் இல்லை WCC இல்லை ஐ மீன் அவங்க பிரின்சிபல்ஸாக பேசிக்காங்க. நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஐ மீன் அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பேசுகிறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி சரி அவங்க ஸ்டூடெண்ட் பேசுகிறாங்க ஓகே, ஆனால் டீச்சர்ஸு அண்ட் அதே மாதிரி பிரின்சிபல்ஸ் வந்து பேசும்போது அதுலேயுமே வந்து ஒரு இது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நடந்ததில்லை. நானும் இன்னொரு தேர்தலும் பார்த்துருக்கேன். இது என் 2வது தேர்தல் தான். ஆனால் முதல் தேர்தலில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கல. ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து எங்கள் ஓட்டு இவங்களுக்கு தான் அப்படின்னு. அப்போ கேம்பஸ் பாலிட்டிக்ஸ்ங்கிறது நம்மளோட ஸ்டேட்டில் வந்து பேன் தானே பண்ணியிருந்துருக்காங்க. பேன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 2-3 விஷயத்தை நீ கேட்டதுனால 1 by 1 சொல்கிறேன். இப்போ ஐ மீன் என்ன தினகரன், பால் தினகரன் தானே? ஆமாம், பால் தினகரன். அதுக்கப்புறம் நிறைய
பாஸ்டர்ஸு, ப்ரீஸ்ட்டு, கேத்தலிக் ப்ரீஸ்ட்டு இவங்கெல்லாம் போய் பார்ப்பாங்க. எப்படி இது நடக்கும்னா, சார் வந்து பிளெஸ்ஸிங் வாங்கணும்னு சிஎம் ஆசைப்படுறாரு, நீங்கள் வந்து ஒரு பிளெஸ்ஸிங் கொடுங்க, ஒரு ப்ரே பண்ணுங்க, இப்படி தான் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே ஆதரவுன்னு போடுவாங்க. பால் தினகரன் வந்து ஆதரவு அப்படின்னு பொய் நியூஸ் தான் போடுவாங்க. உண்மையிலே அப்படி நடக்காது. நம்பர் 2 வந்து இன்னைக்கு டிஎம்கேஸ் தேர் ஸோ டெஸ்பரேட், எப்படியாவது கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸும் முஸ்லீம் மைனாரிட்டிஸ் ஓட்டும் டிஎம்கேக்கு வந்தே ஆகணும்னு அவங்க வெறியில் இருக்கிறாங்க. ஏன்னா உண்மையே சத்தியமாக நான் சொல்கிறேன், திஸ் கவர்மெண்ட் தே ஹவ் நாட் டன் எனி திங் டு கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். இன்ஃபேக்ட் இந்த நீண்ட நாள் சிறைவாசி இஸ்லாமியர் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க, அவங்கள விடுதலை சொன்னால் அது கூட விடுதலை பண்ணல. அந்தளவுக்கு இஸ்லாமியர்களை பயங்கரமாக வந்து இல்ட்ரீட் பண்ணது தான் இந்த கவர்மெண்ட்டு. இது ப்ரோ ஆர்எஸ்எஸ். அதாவது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது. அமித்ஷாவுடைய பையன் வந்து ஜெய்ஷா, அவரும் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அதானி வந்து மோடியோட நேரடி பினாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து பிஸ்னஸை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. அவருடைய பிஸ்னஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அதானி துறைமுகத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு இந்த அரசு அனுமதி கொடுத்துருக்குது. அப்போது நேரடியாகவும் மறைமுகமாகவும், அதாவது அரசியலில் மறைமுகமாக, பொருளாதாரத்தில் நேரடியாக உறவு வச்சிருக்கிறது யார்? திமுக. ஆனால் எந்த அளவுக்கு நாடகம் ஆடுமோ அந்த அளவுக்கு இவங்க நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்கம்மா. நான் இந்த ஒரு லெட்டரே சாட்சிமா. இது வந்து யார்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னா, தமிழக ஆயர் பேரவை தமிழ்நாடு கிறிஸ்தவர் வாழ்வுரிமை இயக்கம், இது ரெண்டுமே பாஸ்கல் சென்டரில் நடத்துகிற ஒரு நேரடியாக பிஷப்போடைய ஆர்ச் பிஷப், கேத்தலிக் ஆர்ச் பிஷப் மயிலாப்பூர் அவருடைய தலைமையில் இயங்குகிற ஒரு அமைப்பு. அவருடைய அந்த பெயரை பயன்படுத்திய ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, 6 பக்கம் லெட்டர். இது அன்னைக்கு கூட நானும் ஆரோக்கிய சதீஷ் இதை பற்றி பேசினோம். இது ஃபுல்லாக ஆயர் கொடுக்கவே இல்லை, பிஷப் கொடுக்கவே இல்லை. இது ஃபுல்லாக ஏமாத்து. இது எழுதியிருக்கிறது எல்லாமே பிஷப் கொடுத்திருந்தாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி கோட் பண்ணியிருப்பாரா இல்லையா? கண்டிப்பாக. ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற வார்த்தையே இதில் வரல. ஏசு கிறிஸ்துன்ற வார்த்தையே வரல. பெரியார் வர்றாரு, அண்ணா வர்றாரு, திராவிடம் வருது, திராவிடம் 2.0 வருது. ஒரு இடத்துல கூட இந்த லெட்டரில் ஜீசஸ் பற்றியே பேசல. ஒரு இடத்துல எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்கன்னா, இங்கே பெரியார், அதுக்கப்புறம் ரெட்டமலை சீனிவாசன், அது மாதிரியான அயோத்திதாசர் பண்டிதர், இவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் தான் கிறிஸ்டியானிட்டியில் உள்ளே போச்சு. அதனால தான் இவங்க வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிறாங்க, அன்டச்சபிலிட்டி எதிராக வந்து இவங்க ஏற்படுத்திய தாக்கம் தான் இங்கே உள்ள வெளிநாட்டு மிஷினரிஸ் பேசினாங்கன்ட்டு கதையே மாற்றாங்க. பிஷப் இப்படி ஒரு லெட்டர் எழுதுவாரா? கண்டிப்பா பெரியாரை சொல்லி எழுதுவாரா? பெரியாரை சொல்லி இன்ஃபேக்ட் பெரியாருங்கிறவர் வந்து கடவுள் மறுப்பை வந்து பேசினவர் தானே. அப்புறம் எப்படி ஒரு கடவுள் ரெப்ரசன்ட் பண்ற ஒருத்தர் வந்து எப்படி பெரியார் ஆதரிச்சு பேச முடியும் அப்படிங்கிற ஒரு தாட், ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமா, அதை நான் இந்த ஒரு போர்ஷனை மட்டும் படிக்கிறேன். வள்ளலார், ஐயா வைகுண்டர், மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, அயோத்திதாசர் பண்டிதர், மறைமலை அடிகள், இரட்டைமலை சீனிவாசன் போன்றோர் திராவிட கருத்தியலை அவரவர் தளத்தில் மேம்படுத்தினர். இனம், மொழி இவற்றை தாண்டி சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கைகள் இவற்றிற்கு எதிராக சுயமரியாதை, பகுத்தறிவு, சமத்துவம் இவற்றின் அடிப்படையே சமூக நீதி திராவிட அரசியலாய் வளர்ந்தது. இதன் தாக்கம் கத்தோலிக்க திருச்சபையிலும் எதிரொலித்தது. மேற்கத்திய கலாச்சாரத்திலிருந்து மாறுபட்டு தமிழ் பற்று, தமிழ் பழக்க வழக்கம், கத்தோலிக்க சமய வழிபாடு முறைகள் பலவற்றில் மக்களின் பக்தியாக மலர்ந்தது. இதுதான் வந்து இங்கே வந்து கிறிஸ்தவ சொசைட்டியில் எதிரொலிச்சதுன்றாங்களே, இது எப்படி பிஷப் எழுதுவார்? ஆமாம், பைபிள் தானே வந்து உலகத்துக்கே ஈக்குவாலிட்டியும் அன்பையும் போதிக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துறது தானே இவங்கெல்லாம் வந்தாங்க. அதோட இம்பேக்ட் தானே இந்த சமூகத்தில் வந்துச்சு. அப்படியே எப்படி டிஎம்கே எந்த அளவுக்கு அவங்க டெஸ்பரேட்னா, காப்பி தான் அடிக்கிறீங்க, எழுதுறது போலி லெட்டரு, அதை கூட ஒரு பிஷப் எப்படி சிந்திச்சுப்பாரு அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு எழுத தெரியல. அவங்க அதுதான் ரெடி. அவங்க மைனாரிட்டிஸோடைய
எப்படி சொல்றது, அவங்களுடைய மூடையும் இல்லைன்னா அவங்களுடைய பெர்செப்ஷனும் வந்து ரொம்ப மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு இன்னைக்கு மைனாரிட்டிஸ் வந்து நல்லா படித்தவங்கம்மா, கிறிஸ்டியன்ஸும் இருந்தாலும் சரி, முஸ்லீம் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, பல குடும்பங்கள் அரசு வேலை பார்க்குறாங்க, பலர் ஆசிரியராக இருக்காங்க, பலர் ஆய்வாளர்களாக இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஏமாத்திர முடியும்னு இவங்க வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த லெட்டரில் அந்த தமிழக ஆயப்பேரவை தமிழ்நாடுன்னு இருக்குல்ல, கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கம் தமிழ்நாடுன்னு இருக்குல்ல, இதோட அட்ரஸ் கூட இல்லை. மாதா டிவி இருக்கிற அதே பில்டிங்கில் தான் இந்த அமைப்பு இருக்குது. ஆமாம், அது அட்ரஸ் கூட போடல. அதே மாதிரி ஒரு சைன் கூட அந்த சைனும் இல்லை. இவங்க வந்து இப்படி வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, பயத்தில் இருக்கிறாங்க. ஆனா அதுதான் ரெடி. இப்போ வந்து தாவேகா தலைவர் சர்ச்சை போய் விசிட் பண்ணாங்க, மாஸ்கை விசிட் பண்ணாங்க, டெம்பிளை விசிட் பண்ணாங்க. இதே கூட நிறைய பேர் வந்து அவங்க பாருங்க ஓட்டுக்காக வந்து பண்றாங்க, மைனாரிட்டிஸோட ஓட்டை வாங்கணுக்காக வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மற்ற எல்லா ரிலிஜியஸ் ஹோலி பில்டிங்ஸையும் வந்து விசிட் பண்ணுறாங்க, எல்லா பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்பையும் விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து அவர் அந்த ஓட்டுக்காக பண்ணல. அவர் உண்மையிலே அவருக்கு அந்த எல்லா மதமும் ஒன்று, எல்லாருமே ஒன்று. அவரே வந்து அப்படித்தான். அவருக்கு ஒரு மதத்தையோ இல்லைன்னா ஒரு ஜாதியையோ இல்லைன்னா ஒரு எத்னிசிட்டியோ நீங்கள் பூச முடியாது இல்லையா? ஏன்னா அவரே வந்து அவரோட ப்ராட்டப்போ அவங்க அம்மா வந்து ஒரு ஹிந்து, அவங்க அப்பா கிறிஸ்டியனு, கண்டிப்பாக நிறைய இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம தான் பேசணும், எம்எல்ஏ கேண்டிடேட்ஸை தாவேக்கால வந்து முஸ்லிம்ஸும் இருக்கிறாங்க, விமன் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஹையர் அமௌண்ட் ஆஃப் விமன் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்ஸாக தாவேக்கால தான் இருக்காங்க. மைனாரிட்டிஸ்க்கு ஒரு இடம் இருக்குது. அவரும் வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து இப்போ தான் ஒரு இஃப்தார் பார்ட்டி நடத்தினாரு. நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு, அது இந்த அரசியலுக்கு வந்தனால இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் வந்து பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. முன்னாடியே நான் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், அவர் வந்து அந்த தொழுவுற வீடியோஸ் அதெல்லாம் நானே பார்த்துருக்கேன். ஸோ அவங்க வந்து இது வந்து அவங்க ஒன்லி இந்த மைனாரிட்டிஸும் இல்லைன்னா அவங்களுடைய அந்த சென்டிமெண்ட்டை வந்து கிராப் பண்ணுறதுக்கு தான் இது அவர் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறு மாசி. தாவேகா தலைவருடைய ஒவ்வொரு பேச்சையும் எடுத்து பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரம்பூர் வரும்போது கூட பெரம்பூரில் இருக்க 3 முக்கிய தெய்வங்களை பற்றி பேசுகிறாரு. ஆமாம். வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் போகும்போது நாகூர் தர்கா பற்றி பேசினார், வேளாங்கண்ணி மாதா பற்றி பேசினார், அங்கே உள்ள ஒரு அம்மன் கோயில் பற்றியும் பேசினார். அப்போது ஹீ இஸ் ட்ரைங் டு சே தட் ஐ எம் செக்குலர் அண்ட் ஹீ இஸ் ப்ராக்டிசிங் தட் செக்குலரிசம். ஆனால் அதை வந்து ஓட்டுக்கு பண்ணுறாருன்னு சொல்கிறது சரி, இப்படியே ஓட்டுக்கு தான் பண்ணுறாருயா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உதயநிதி என்ன சொல்லுவார்? ஒரு நாளைக்கு நான் கிறிஸ்டியன்னுவார், அடுத்த நாளே வந்து அவர் வந்து இது விநாயகர் சதுர்த்தி படம் போடுவார், அதுக்கப்புறம் நான் கடவுள் மறுப்பாளன்னு வர்றேன். எது உண்மை? ஸ்டாலின் வந்து அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னுவார், அவங்க மனைவி கோயிலாக போய் யாகம் நடத்துவாங்க. யாகம் கடவுள் கும்பிடுறதுன்றது வேற, யாகம் நடத்துறதுன்றது வேற. புரியுதுங்களா? அப்போ அதெல்லாம் என்னது? இப்போ எப்படி விஜய் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்? எந்த அடிப்படையில் எதிரானவர்? அவங்க சொல்றாங்க விஜய்க்கு வந்து பிஜேபியோட ஒரு லிங்க் இருக்கு. ப்ரூவ் பண்ணுங்க. நான் சொல்றேன் இவ்வளோ லிங்க் இருக்கு, டிஎம்கேக்கு இவ்வளோ லிங்க் இருக்கு, பிஜேபி கூட இவ்வளோ பிஸ்னஸ் ரீதியாக இவ்வளோ லிங்க் இருக்கு, அரசியல் ரீதியாக இவ்வளோ லிங்க் இருக்கு. நான் சொல்றேன் விஜய்க்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன லிங்க் இருக்கு? இன்ஃபேக்ட் விஜய் வந்து தே ஹேட். அதான் உண்மை. ஆர்எஸ்எஸ் எப்படி வந்து விஜய் வந்து ஏற்றுப்பாங்க? ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து வந்து அவங்கள வந்து யாருமே வந்து சீக்கிரமா ஏற்றுக்க மாட்டாங்க. சீக்கிரமா இல்லை, ஒழிக்கிறது தான் ட்ரை பண்ணுவாங்க. அவருக்கு ஜனநாயகம் படம் எல்லாம் எப்படி லீக் ஆச்சு? சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஆக்சிடென்டெல்லாம் லீக் ஆச்சா? எல்லாமே ஒவ்வொரு அவர் ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா 10 ஸ்டெப்புக்கு இழுக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொன்றையும் உடைச்சிட்டு போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக. அதே மாதிரி நம்ம பிரகாஷ் ராஜ், அதுக்கப்புறம் சத்யராஜ், எல்லாம் இந்த ராஜ் அவங்க பண்ற அவங்களோட ஸ்டேஜ் மேடை பேச்செல்லாம் வந்து கேட்டிருப்பீங்க. ரொம்ப என்னடா இப்படி பேசுறாங்களே அப்படின்னு இருக்கு. அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? பிரகாஷ் ராஜ் அவர்கள் கேக்குறாங்க, அவர் என்ன பண்ணிருக்காரு? ஏன் அளவு கூட அவர் அரசியல் பேசுறாரு. திமுக என்ன பண்ணிருக்குது? டிஎம்கே என்ன பண்ணிருக்கு? உண்மையிலே இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சாராக்கி ஊழல் பண்ணி கடங்காரன் ஸ்டேட்டா மாற்றி வச்சிருக்குது. உண்மையில கடங்கார ஸ்டேட்டாக இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் 1 லட்சத்துக்கு மேலே ஐ திங்க் 10 லட்சமா எவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கடன் நம்ம ஒவ்வொரு தலையும் தொங்கிட்டு இருக்கு. பிறக்க போகிற குழந்தைக்கு மேலே 1 லட்சம் கடன் இருக்கு. அதாவது பிறந்த ஒரு நாளான குழந்தைக்கு
அப்போ அப்படி இருக்கும்போது இந்த அரசு நம்மள என்ன பண்ணியிருக்குது? இவங்க ஒருத்தர் வந்து இல்லை இது எல்லாமே ஹவு டெஸ்பரேட், ஹவு ரேட், எந்த அளவுக்கு திமுக நடுங்கி போயிருக்குது அப்படின்றதானே காட்டு. இவ்வளோ நாளே உங்களுக்கு அது அந்த பயமே இல்லையா? மைனாரிட்டிஸ் நம்மளை தவிர யார் இருக்கா, நமக்கு தானே போட்டாகணும், வேற வழி அப்படின்ற மமதையில் தானே இவ்வளோ நாள் இருந்தாங்க. இன்னைக்கு உழுதா அடி ஹெவியாக உழுதா? இன்னைக்கு பாரு சென்னையில், இன்னைக்கு சென்னை திருவள்ளூர் பிரச்சாரத்தில் அவ்வளோதான், மொத்தம் ஸ்வீப்பு. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க அவங்க இது மறுபடியும் வந்துட்டு இருக்கு ரெடி. கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா, கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்து மறுபடியும் வந்துட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு ஸ்டாரு, அந்த ஸ்டாரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆனா அது கூட்டமா அது ஓட்டா வந்து மாறுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. திருச்சி கிழக்குல அவர் வந்து மேக்சிமம் பெரம்பூர் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு விகடனோட சர்வேயை வந்து நம்ம எடுத்துக்கிட்டா தாவேகா ஆஸ் அ கட்சி வந்து ஒரு 4 to 5 சீட்டு தான் வாங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்போ உண்மையிலே நமக்கும் அந்த கேள்வி வருது, இவ்வளோ கூட்டம் நம்ம பார்க்குறோம், இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி சர்வேஸ்ல வந்து 4 to 5 சீட்ஸு இல்லை இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஓட்டு, ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு நானே யோசிச்சிருக்கேன். இல்லைம்மா, இந்த சர்வே இப்போ நம்ம பலமுறை நம்ம சொல்லியிருக்கேன், சயின்ஸ் இஸ் அ சயின்ஸ். சயின்ஸ் நீங்கள் வந்து எப்படி ரிசர்ச் பண்ணாலும் சயின்ஸ் ஒரே ரிசல்ட்டை தான் தரணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆய்வு நடத்தினோம், இன்டர்னல் சர்வே. அதில் 150 இடங்களுக்கு மேலே எங்களுக்கு 40% ஓட்டு இருக்குது அப்படின்றது எங்களுடைய சர்வே. டிஎம்கேவும் ஒரு சர்வே நடத்தினாங்க, அவங்களோட இன்டர்னல் சர்வே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வெளியிட மாட்டாங்க, இது இன்சைடு தகவல் தான் வச்சுக்கோங்க. அதுலேயும் 150+ டிவிக்கே லீடிங்கிறாங்க. அப்போ எங்களுடைய சர்வேவும் அவங்களோட சர்வேவும் ஒன்றா இருக்கா இல்லையா? எதிரி நடத்துறதும் நாங்கள் நடத்துறதும் ஒன்றா இருக்குதா இல்லையா? அப்போ அதுதான் ரியாலிட்டி. ஆனால் இதை வந்து இப்போ எப்போதுமே இந்த மக்களில் வந்து நிறைய வகைப்பாடு இருக்குது. எல்லாருமே எல்லாருமே மனிதர்களாக இருந்தாலும் அவங்க வந்து எல்லாருமே எவ்ரி ஒன் இஸ் யூனிக் இல்லையா? அப்போ ஒரு சிலருடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும், ஒரு சிலருடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும், ஒரு சில மனநிலை வேற மாதிரி இருக்கும். மெஜாரிட்டி டுடே தே கமிட்டட் டு ஓட் ஃபார் டிவிகே. இதை வந்து அதோடைய ஒரு அடையாளம் தான் நீங்கள் வந்து மக்கள் கூடுறது. இப்போது விஜய் நேற்று கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு பரப்புரைக்கு வந்தாருன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கலாம். நம்ம வந்து விஜய் என்ற நடிகரை பார்க்க போகிறாங்க. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷங்களில் பல மக்கள் சந்திப்பு நடத்தியாச்சு. ஒவ்வொரு மக்கள் சந்திப்புக்கும் இப்போ திருச்சிக்கு இது 2வது வாட்டி போகிறாரு. நடிகர் 3வது வாட்டி கவுண்ட் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் அது ஸ்பீச்சுக்கே போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கேம்பெயின் அவரோட இடம் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது போனாரு. இப்போ இது 3வது வாட்டி அவர். அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் சந்திப்புக்கு முதல்ல திருச்சியில இருந்து ஆரம்பிச்சாரு, அதுக்கடுத்து கேம்பெயின் போனாரு, அதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் ஃபைனல் கேம்பெயின் போறாரு. இப்போ 3 முறை திருச்சி மக்கள் நடிகரை பார்க்க தான் வராங்களா? அவ்வளவு 3 முறையும் கூட்டம் எப்படி இருந்தது? அது ஒன்றுக்கு ஒன்று அதிகமாகிட்டு தான் இருக்குது. நாளுக்கு நாள். நான் ஒன்றும் இல்லை, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு சேனல் இருக்குது, யூடியூப் சேனல். அதில் போய் பாருங்கள், ஒரு லாஸ்ட் 3 months வீடியோ பாருங்கள். தேர்தல் நெருங்க 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 பார்வையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஆமா, ஏன் அப்படி? ஆமாம். 2வது கூட்டம் ஓட்டா மாறாதுன்றது இது. இனிமேல் அந்த ஆர்குமெண்ட்டே செல்லாது. எல்லாம் இப்போ கிட்ட வரும்போது ஒத்துக்கொண்டே ஆகணுமா? ஆனால் இன்னும் வந்து ஸ்டாலினுடைய கூட்டணி, டிஎம்கே அண்ட் கூட்டணிகள் தான் வந்து அப்பர் ஹேண்ட்ல இருக்கு அப்படின்னு வந்து இன்னுமே வந்து சர்வேஸ் மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் வந்து இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே வந்து எல்லா பெரும்பாலான மீடியாக்கள் தே வேர் பாட் பை டிஎம்கே, நாட் ஃபார் சிம்பிள் ருபீஸ். அவங்களாலே அன்இமேஜினபிள் மணி. அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா நேஷனல் சேனலுக்கும், பெரும்பாலான நேஷனல் சேனலுக்கு க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் கொடுத்துருக்குறாங்க. அது இப்போ அதே மாதிரி இங்கே உள்ள சேனல்ஸ்களுக்கெலாம். அப்போ அவங்க எப்படி கொடுப்பாங்க அந்த சர்வே? அது என்னென்னா, ஒரு சில பேரை வந்து என்னடா நம்ம ஓட்டு வந்து தாவேகாவுக்கு போடலான்னு நினச்சோம், இப்படி சொல்கிறாங்களே, நம்ம எதுக்கு நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு மனநிலை, ஒரு ஸ்மால் அவங்க வின்னிங் சைடோட தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு அவர்களை கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் இது. உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் என்பது இட் இஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் எலெக்ஷன். யாருமே இதுவரை பார்க்க நிறைய நானும் வந்து பேசுவோம்மா, நிறைய எனக்கு தெரிஞ்ச உண்மையிலே ஜென்யூனாக ரிசர்ச் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க சொல்கிறாங்க, இன்னுமே வந்து அவர்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்குது,
இது வந்து நான் வந்து ஸ்வீப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. தாவேக்கா ஸ்வீப் ஆகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. அது லாஸ்ட் மினிட்ல பெரிய மாற்றங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதையெல்லாம் டிஎம்கே புரிஞ்சுக்காதா? இன்னொன்று ரொம்ப முக்கியம், அதில் நான் உண்மையிலே இதை சொல்லணும். ராகுல் காந்தி ஓப்பனா தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாரா இல்லையா? ஆமா, அவர் ஆக்சுவலா அவர் ஒரு லைன் சொன்னாரு, நான் வந்து தமிழ் பீப்புளை வந்து எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் இர்ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் பார்ட்டி அப்படின்னு அவர் சொன்னார். இன்னொன்று, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணுன்றாரு முதல் முறையா. ஆமா, தமிழ் ஷுட் பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்றாரு. தமிழ் ஷுட் பிகம் எம்எல்ஏ ஆஃப் தமிழ்நாடுன்னு இப்போ சொல்றாரு. புரியுதுங்களா? ரெண்டாவது, ஒரே இடத்துல கூட இப்போ அண்மையில் முந்தானத்து நடந்த பொதுக்கூட்டம் அவர் நம்ம செல்வ பெருந்தொகை தான் பெருந்தொகை தப்பா பண்றாரு. யுனைடெட் ஸ்டேட் போது நாங்களாம் ஒன்றிணைந்த மாநிலங்களாக இருக்கின்றது. எனவே அந்த ஃபன் பார்ட் ஏன் ஸ்டாலின் கூட அவர் ஒன்னா சேர்ந்து பிரச்சனை பண்ணல? அவர் ஸ்டாலினுடைய ஆட்சியை பத்தி கூட அவர் பெருசா திமுக சொல்ல நமது கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாரு. ஆமா, நமது கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. மல்லிகார்ஜுன கார்கே கூட்டு வராங்க நேத்து, வேற வழி இல்லாம. அப்ப காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி தெளிவான விஷயத்த சொல்றாரு, நீங்க தயவு செய்து திமுக ஓட்டு போடாதீங்கன்றாரு. ஸ்ட்ரைட் அவே he is attacking ADMK, not even uttered a word about TVK. இன்னைக்கு வந்து களத்துல தாவைக்காவும் நிக்குது. ஆனா திமுக கூட்டணி, நமது கூட்டணி அரசு தான் சொல்றாரு, கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு, நம்ம கூட்டணி தான் சொல்றாரு. டிஎம்கேன்ற வார்த்தைகள் வந்து ரொம்ப மினிமமா பயன்படுத்துறாரு. அப்போ காங்கிரஸ்குள்ளே ஒன்றா இருக்க முடியலையா? காங்கிரஸே அங்கே வந்து திமுக காங்கிரஸ் பிளவுபட்டுருக்குதே. அப்போ அது காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியாதா ராகுல் காந்தி என்ன மெசேஜ் சொல்ல வர்றாருன்ட்டு? மல்லிகார்ஜுன கார்கே நேற்று அப்படி பேசுறாரு. ஸ்டாலினை கூட கட்டி பிடிச்சிட்டு உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரி பேசுறாரு. ராகுல் காந்தி சீண்ட மாட்டேங்கிறாரு. புரியுதா? இதெல்லாம் நான் உண்மையிலே சொல்றேன், ராகுல் காந்தியை கிரீன் சிக்னல் தான் கொடுக்குறாரு. காங்கிரஸ் ஓட்டர்ஸ் ப்ளீஸ் கோ ஓட் டிவிகேன்ட்டு. உண்மையா அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உண்மை சொல்லு, இஸ் ராகுல் காந்தியா கிரவுட் புல்லர் ஆர் நாட்? அவருக்காக தான் ஓட்டு போடுறோம். பின்ன இந்த கிளடு முஞ்சிகளுக்காக மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ்காரங்க ஓட்டு போட போறாங்க. இல்ல, ஒரு நீ வந்து ஒரு காங்கிரஸ் அன்னதாபியா நீ ஓட்டு போட்டான்னு வச்சுக்கேன், இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் யார் ஃபேஸ் நான் காங்கிரஸ் வரணும்னா, நான் ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா நான் ஓட்டு போடுவேன். ஆமா, எல்லாரும் அப்படித்தானே போடுவாங்க. அப்போ அவர் ஏன் வந்து அவர் முக்கியமான லீடர் தானே இன்னைக்கு ஒன்லி ஃபேஸ் விச் நோஸ் அக்ராஸ் த இந்தியா. யாரு ஒன்லி ஃபேஸ்? ராகுல் காந்தி ஒன்லி ஃபேஸ் மட்டும் இல்ல ரெடி. நான் வந்து அதை எப்படி பாக்குறேன்னா, அவர் வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி அவர் குடும்பமே வந்து இந்த கண்ட்ரிக்காக தியானம் பண்ணியிருக்காது, யாராலையும் டினை பண்ண முடியாது. அவங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதர்ல இருந்து கிராண்ட் மதர் வாஸ் அசாசினேட்டட், ஃபாதர் வாஸ் ப்ளோன் டு பிட்ஸ். அவர் இன்னைக்கு சொல்றாரு, my grandfather was in jail for 35 years, great grandfather, and my grandmother was shot for 32 times or 35 times. My father was blown up into pieces. ஆமா, அது பார்லிமென்ட்ல சொல்ற. டோன்ட் இல்ல இங்க பேசினாரு. அதான் இங்கே பேசிட்டாரு. சோ டோன்ட் டெல் மீ ஐ டோன்ட் நோ அபௌட் திஸ் கண்ட்ரி அப்படின்னு வந்து அவர் பார்லிமென்ட்ல அவர் உண்மையிலே அவருக்கு எதுக்கு டேடி இவ்ளோ கஷ்டப்பட்டு? அவர் காசுக்காக வரல. அவர் வந்து டிஎம்கே மாதிரி பதவிக்காகவோ இல்லைன்னா வந்து காசு அடிக்கிறதுக்காகவோ வரல. உண்மையிலே வந்து நான் வந்து இது என்னோட குடும்பமே வந்து இந்த கண்ட்ரிக்கு தியாகம் பண்ண, அது உண்மைதான், அது யாராலையும் டினை பண்ண முடியாது. தியாகம் பண்ணிருக்காங்க, நானும் வரேன், அதனாலதான் அவர் வந்திருக்காரு. அதே மாதிரிதான் நான் வந்து விஜய் அவர்களையும் ராகுல் காந்தியும் ஒரே ஒரு வேவ் லென்த்ல பாக்குறேன். ஏன்னா அவரும் அதெல்லாமே விட்டுட்டு, ராகுல் காந்திக்கு இல்லாத ஒரு கம்ஃபர்ட்டா இல்ல இல்லாத ஒரு, ஹீ பேசிக்லி கம்ஸ் ஃப்ரம் வெரி ரிச் ஃபேமிலி. ஆமா, சோ அவருக்கு இல்லாத, அவர் நினைச்சா வந்து அவர் அழகா வேற எங்கேயாவது ஃபாரின்ல செட்டில் ஆகி கூட வாழ்ந்திருக்கலாம். அவர் ஃபாரின்லயும் இருந்தார் தான் அவரு. ஆனா இல்ல, நான் வந்து சுத்தம் செய்வேன் என் நாட்டை அப்படின்னு சொல்லி அவர் வராது. அதே மாதிரிதான் விஜயும் வராது. அதுதான் நானும் சொல்றேன், அவ்வளோ பெரிய லீடர் ஏன் டிஎம்கே கூட சேர்ந்து ஒரு கேம்பெயின் கூட நடத்தல? மல்லிகார்ஜுன கார்கேவும் ஸ்டாலினும் உட்காந்து பேசிக்கிறாங்க, மாநாடு நடத்துறாங்க. ஏன் ராகுல் காந்தி கூட சேர்ந்து இவங்க ஒரு மாநாடு நடத்த முடியல? ஏனென்றால் ராகுல் காந்தி அவர் தனியா மெசேஜ் கொடுக்குறாரு, மக்களே இவங்கள நம்பாதீங்கன்ட்டு. இல்லை இல்லைம்மா, ரெண்டு பேரும் காங்கிரஸ்ல 28 இடம் வச்சு, திமுக அலையன்ஸ்ல 28 இடம் வாங்கினா பெரிய கட்சி காங்கிரஸ். அவங்க தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பிகெஸ்ட் பார்ட்டி இந்த அலையன்ஸ். அவர் ஏன் வரல? இது யோசிக்க வைக்கதா இல்லையா? அவர் வந்தவர்
தாவேகாவுக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட ஏன் பேசல? எங்கேயாவது நேற்று வந்த கட்சி நடிகர்கள் நம்பாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? ஆமா, பேசி இருந்திருக்கலாம். ஏன் பேசல? Don't trust actors, don't trust film stars, don't trust shiny people. ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. அவரு he was attacking ADMK, he was attacking BJP and not praising DMK. அவர் பேசும்போது ரொம்ப தெளிவா யூஸ் பண்ணாரு, நம்ம கூட்டணி அப்படின்னு தான் சொல்றாரு. நம்ம கூட்டணி 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம கூட்டணி கட்சி மகளிருக்கு வேலை வாய்ப்பு தரதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு வார்த்தை he didn't spoke against TVK or TVK leader Vijay. And he didn't அதே speak போல about DMK also. ஆமா, அதே போல ரொம்ப தெளிவா நான் வந்து திமுகவுடன் முரண்படுகிறேன், அதனால I will not share dais with them, I will not share stage with them அப்படின்னு ரொம்ப ஃபர்மா இருக்காரா இல்லையா? காங்கிரஸுக்கு வந்து இங்க வந்து இதுக்கு முந்தாட்டி எப்படி இருந்தது? ஐயோ, 2 பேரும் அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, ஏன் இப்ப இல்ல? இதெல்லாம் தான் இது ஒரு லீடர் இததான் மக்களுக்கு சொல்றாரு, இப்படிதான் சொல்றாரு. அதனால காங்கிரஸ்காரங்களுக்கு இந்த மெசேஜ் போய் சேர்ந்துருக்கோம், எப்போ சேர்ந்துருக்கோம். நான் சொல்றேன், காங்கிரஸ் பீப்புள், காங்கிரஸ் ஓட்டர்ஸ், they would have decided to vote for TVK. Neutral people, they are already decided to vote for TVK. 1.5 கோடிக்கு மேல already registered people, they are voting for TVK. இன்னொரு முக்கியமானது, வெளிநாடுகள்ல இருந்து அவ்வளவு பேர் வராங்க. ஆமா டாடி, நான் அதுதான் சொல்றேன். வெளிநாட்டுல இருந்து அவ்வளவு பேர், எங்கெங்கயோ துபாயில இருந்து, ஸ்காட்லாண்ட்ல இருந்து, யூஎஸ்ல இருந்து, யூகேல இருந்து, கனடால இருந்து அவ்வளவு பேர் ஒரு கூட்டமா வராங்க. ஓட்டு போடுறதுக்கு வராங்க. அவங்க எல்லாம் எதுக்கு வராங்க? வந்து திமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு போவாங்களா? ஓப்பனாவே வராங்க. தாவேக்காக்கு தான் வரும்னு சொல்லிட்டு. ஆமா, தாவேக்கா வெற்றி பெறுன்னு வராங்க. அப்ப இவ்வளவு இதை எடுத்துக்கமா, வர எல்லாத்தையும் இவ்வளவு நாட்கள் வெளிநாட்டுல இருந்து இவர் சொல்லிட்டு அறிவிச்சுட்டு, நான் இதுக்காக தான் ஓட்டு போட வரேன்னு எத்தனை ஃபேமிலி வந்திருக்கு? அட போங்கடா, இந்த நாடே வேணாம் தாங்கடா, போய் ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்னு போனவங்க தானே அங்க பெரும்பாலும். அவங்க எல்லாம் இருக்கு இங்க வராங்க. இது ஒரு எல்லாமே ஒரு ஃபேக்டர்மா, இண்டிகேட்டிங் ஃபேக்டர். விஜய் வேவ் அது பாரா. நீனு உனக்கு கூட கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக கூட இருக்கலாம். ஆனா இல்ல எனக்கு நம்பிக்கை குறைவாகலாம் இல்ல. ஆனா வந்து ஒரு பாயிண்ட்ல நான் வந்து நானும் ஒரு சாதாரண ஒரு சப்போர்ட்டர் தானே. கரெக்ட். அப்போ வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்கும் போது ரொம்ப டிமாரலைஸ் பண்ற மாதிரி. அப்படிதான் இந்த கருத்து கணிப்பு, இந்த அதனால தான் இவ்வளோ மவுத் பீசஸ் உட்காந்து பேசுது. டிமாரலைஸ் பண்றது தான் உங்களுடைய நோக்கம். ஆனா நம்ம வந்து உண்மையிலே நம்மளே அனலைஸ் பண்ண போதும். எதுக்கா இவ்வளோ பேர் 20 லட்சம் பேர் கிட்ட வெளிநாட்டுல இருந்து வரதா சொல்றாங்க? 20 லட்சம் பேர் எதுக்கு வரான்? ஒரு இங்கேருந்து ஒரு கனடாலேருந்து யூஎஸ்லேருந்து வரதுன்னா ரொம்ப 10,000 ரூபாய் டிக்கெட் போட்டு வந்துட முடியுமா? கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆகுங்களா? 1 லட்சத்துக்கு மேலே. ப்ளஸ் இப்போ வார் டைம், ஃப்ளைட் எல்லாம் வந்து அவ்வளோ பிரைஸ் இன்க்ரீஸ். அப்போ ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபு 2 பேரும் வராங்க, வந்து எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு இவ்வளோ. இப்போ குறைந்தபட்சம் ஒரு ஆளுக்கு 1 லட்சம் போட்டு டிக்கெட், 2 பேருக்கு 2 லட்சம், அப் அண்ட் டவுனு 4 லட்சம் ஆயிடுமா? 1 லட்சங்கிறது ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். நான் சொல்கிறேன், மினிமம் சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு 1 லட்சம், அப்போ அப் அண்ட் டவுன் போட்டால் 2 லட்சம். இப்போ 2 பேர் பார்த்தா 4 லட்சம். 4 லட்சத்தை ஒருத்தர் சும்மா செலவு பண்ணிட்டு வருவாங்களா இங்கேருந்து? அப்போ அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அது மாதிரி இல்லைன்னா திமுக இப்படி போலி லெட்டர்லாம் அனுப்புவாங்களா? இந்நேரம் பிஷப் என்ன, அதான் போன வருஷமெல்லாம் இதே நேரத்தில் சண்டே மாஸில் யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? சொல்லிட்டாங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படி சொல்ல. மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு வாங்க. நம்மளுடைய ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றவங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு டீசெண்டா. ஏன் இந்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமை யாருமே சொல்லல? அவங்களுக்கே டிலமாவா? டைலமா இல்ல, இது வந்து தே அக்செப்டட். நம்ம சொல்ல வேணாம், இந்த வாட்டி டிஎம்கேக்கு என்டோஸ் பண்ண வேணாம். உங்க அப்பாவும் சும்மா இல்லை அட்டினா அது வேற பக்கம். நான் நீ ஆரோக்கிய சதீஷ் 3 பேர் போட்டு அடிச்சது ஒரு பக்கம் இல்ல. ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டப்பு ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? ஆமா, எல்லாம் கேம்பெயின் பண்றதே நிறுத்திட்டாங்க. அப்போ இங்க வந்து ஒரு ஃபாதர் சொல்லியிருக்கிறாரு, ஏங்க நாங்களாம் சொல்லி எங்கெங்க மக்கள் கேட்குறாங்க, மக்கள் தனியாக ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபையே 2ஆக பிரிஞ்சிச்சு. ஒரு பக்கம் வந்து சப்போர்ட்டும் ஒரு பக்கம் எதிர்ப்புன்னு. அப்போ பிஷப்பை வந்து வேணாப்பா இந்த வாட்டி எதுவுமே சொல்லாதீங்க, அமைதியாக இருந்துருங்க, மக்களுக்கு தெரியும்னு விட்டாங்க. இதுதான் உங்கள் வேலை. அதே மாதிரி இஸ்லாமியர் இதுவரையும் நான் பார்த்துருக்கேன், எலெக்ஷன் கேம்பெயினில் ஒரு அதாவது இஸ்லாமிய கட்சிகள் இருக்குல்ல, அதுக்கு வருவாங்க. அந்த இஸ்லாமியர் பெண்கள் வந்து முன்வரிசையில் வருவாங்க. அவங்க அந்த தேர்தல் பரப்புரைக்கெல்லாம் போவாங்க இஸ்லாமிய கட்சிகளுக்கு. ஆனால் தாவேக்காக அவ்வளோ பேர் பண்ணுறாங்க.
அவங்க வந்து இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க, புர்கா போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு யாருக்குமே இருந்தது இல்லையே. ஸோ அந்த அடிப்படையில் நம்பர் 1 சிக்னல் மைனாரிட்டிஸ்க்கு நேற்று முட்டி போட்டு முடிச்சு விட்டாரு. முட்டி போட்டதோட முடிஞ்சுது. இனிமே அந்த மறுபடியும் பிஜேபி பி டீம் அப்படிலாம் சொல்லவே முடியாது, ஸ்ட்ரைட்டாக முடிஞ்சுது. 2வது ராகுல் காந்தியும் ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு நல்ல மெசேஜை கொடுத்து போயிருக்காரு. திமுக எனக்கு எதிரினே சொல்லிட்டு போயிட்டார், கிட்ட வராத நீ அப்படின்ட்டாரு. அவரும் தாவேகாவை பற்றி எந்த எதிர்ப்பாகவும் பேசல. ரொம்ப நியாயமாக, ரொம்ப நேர்மையான ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு இருக்கிறதே பெரிய விஷயமா? ஆமாம், இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை? நினச்சி பாரு. இப்போ உதயநிதி ஸ்டாலின்லாம் தூக்கிட்டு போகிறாரு, எல்லா இடத்துலையும் வந்து இதை பேசுகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் மட்டும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஹார்ட் ஒர்க்கை பற்றி பேசட்டுமே. நாங்கெல்லாம் டென்ஷன் ஆயிரும் வேணாம். நீங்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் இல்லை. அவரு அதான் ரெடி. நிறைய பேர் வந்து வேணும்னே வந்து இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து வேலை செய்ய, தாவேக்கா வரக்கூடாது அப்படி நம்ம சப்போர்ட் பண்ணா, நம்ம வந்து இது பேசினா நம்மள வந்து மட்டம் தட்டுறது, தற்குறின்னு மட்டும் சொல்ற. இப்போ வந்து அந்த கோலம் எல்லாம் போடுறாங்களா, அதெல்லாம் கூட நிறைய பேர் வந்து அட்டாக் பண்றாங்க. ஸோ ரொம்ப ஒரு தாவேக்காவுடைய ஆதரவாளரா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில சமயத்துல வந்து நம்மள ரொம்ப டிமாரலைஸ் பண்றாங்க. ஆனா அதுக்குன்னு வந்து நாம விட்டு கொடுக்க மாட்டோம். இல்லை, டிமாரலைஸ் பண்ணணும் ஆகணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஏன் உன்னை டிமாரலைஸ் பண்றாங்க? எதுக்கு அவ்வளோ பேர் வந்து அகெயின்ஸ்டாக பேசுறாங்க? சரி, இஃப் இட் இஸ் அ பார்ட்டி, இன்னைக்கு உண்மையிலே நம்மளே நிறைய டிஸ்கஷன் பண்றோம். டெலிவிஷன் ஃபுல்லாக டிஸ்கஷன் நடக்குது. நேஷனல் சேனல் நடக்குது, லோக்கல் சேனல் நடக்குது, சேட்டலைட் சேனல் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஏன் அவங்க நாத்தாக்காவை பற்றி பேச, நாம் தமிழரை பற்றி யாராவது டிஸ்கஸ் பண்றாங்களா? இல்ல, அது டிபேட்டோட பேரே விஜய் ஃபேக்டர் தானே. அப்போ எதுக்கு சொல்றேன், அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண போறது இல்லை. ஆமா, அந்த கட்சி வந்து இருக்குது, இட் எக்ஸிஸ்ட், இட் இஸ் ஆல்சோ கண்டெஸ்டிங் இன் த எலெக்ஷன், பீப்புள் ஆர் கோயிங் டு வோட் ஃபார் தெம். பட் அதை ஏன் இது யாருமே பொருட்டா நடத்தல? ஏன்னா அவங்க 14 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பெரிய இல்லை, பிகாஸ் தே ஆர் நாட் அ பிக் பிளேயர். ஆமா, தே ஆர் அ பிளேயர், பட் தே ஆர் நாட் அ பிக் பிளேயர். இந்த மொத்த சிஸ்டமே ஆட்டி பார்க்குற அளவுக்கு அவங்க பெரிய பிளேயர் கிடையாது. ஆனால் தாவேகாவை ஏன் அவ்வளோ பேர் பேசுகிறாங்க, அவ்வளோ பேர் நெகட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க? பிகாஸ் இந்த கட்சி, தாவேகா கட்சி, இந்த ரெண்டு பேரையுமே அடித்து காலி பண்ண போகுது அப்படின்றதுனால தான் இந்த பேச்சு. இல்லைனா இதை யாருமே ஒரு ஃபேக்டராக எடுத்துக்க மாட்டாங்க. எக்ஸ் ஃபேக்டர்ன்ற விஜய் ஃபேக்டர்ன்றது இந்த எலெக்ஷனில் தான் அதுதான் பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது, அதுதான் வந்து லீட் ரோல் அப்படின்றத எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவ்வளோ அட்டாக்கு. ஸோ அதனால தான் அது வந்து இப்போ தமிழில் ஒரு பழமொழி இருக்குமா, காய்ச்ச மரத்தில் தான் கல்லடி படுட்டு. மாமரம் காய்ச்சது, இப்போ மாங்காய் நிறைய காய்ச்சினா தான் கல்லெடுத்து அடிச்சு திடுவாங்க. அதே மரமே வந்து காய்க்காமல் இருந்துச்சு, யாரு கண்டுப்பா? கரெக்ட், யாரும் கட்டாமல் போயிட்டே இருப்பாங்க, மாமரம் கரெக்டாக இருக்கும். அப்போ இவ்வளோ கல்லடி படுதுன்னா அது மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அது பாப்போம் ரெடி. கண்டிப்பா வந்து ஏதாவது நல்லது நடக்கணும். April 23 எல்லாருமே போய் ஓட் பண்ணுங்க. மாற்றம் தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், நீங்க சொல்லல, நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து எந்த கட்சி சரின்னு படுதோ, நீங்க எங்களோட சேனல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் நடக்குது. நம்ம சேனல்ல பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. தயவுசெய்து நல்ல சின்சியரா ஓட் பண்ணுங்க. அண்ட் பாப்போம் ரெடி. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம் லீசா. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.